என்னால் அந்த வீட்டில் போய் இருக்க முடியல. பிகாஸ் ஆஃப் இஸ் ஆப்சன்ட். பையனா எனக்கு அப்பாவானே தெரியல. Sims Hello Doctor and Grand Royal Tours presents Behind Odds வழங்கும் அன்புள்ள அப்பா. Powered by Chennai Samartha Aviation, Nursing, Hotel Management, Manju Groups, Danish Ahmed College of Engineering, Tambaram, Chennai. ஆக்சுவலாக முகுந்த் பார்த்தீங்கன்னாக்க அவ்வளோ ஆசையாக இருப்பான். சொன்னால் நம்ப மாட்டீங்க, லோ மிடில் கிளாஸ் ஃபேமிலி இல்லையா. ஒரு வருஷத்துக்கு தீபாவளிக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுப்பேன், அப்புறம் பர்த்டேக்கு ஒரு ட்ரெஸ், இவ்வளோ தான் வாங்கி தர முடியும் என்னால். அவ்வளோதான் பண்ணியிருக்கேன் நான். கொஞ்சம் கூட திங்க் பண்ணாமல் ஐ ஷுட் ஹவ் டோல்டு நாட் டு டூ. அது கூட நான் பண்ண தெரியல எனக்கு. என் பையனை புரிஞ்சிக்கலையேன்னு தான் நான் ஐ ஃபீல். பையனா எனக்கு அப்பாவானே தெரியல. புண்ணியம் பண்ணியிருக்கேன். இந்துகிட்ட சொன்னேன், நீ கல்யாணம் பண்ணிக்கம்மா, நீ 31 வயசு தானேன்னு. இல்லைப்பா, ஐ கேன் நாட் மேரி. டு யூ திங்க் ஐ வில் மேரி? நானாக சில சமயம் எமோஷனல் ஆகிடுவேன். ஃபோன் பண்ணால் அப்போ நான் ஐ கிவ் எ சர்ப்ரைஸ். அவன் அதான் சொன்ன சர்ப்ரைஸ் கடைசியில் எங்களுக்கு வந்து ஒரு ஷாக்காக போச்சு. 2014 ஒரு ஃப்ளாட் புக் பண்ணோன்னு போனான். ஸோ அப்படி வாங்கிட்டோம் அதை. பட் ஆனால் என்னால் அந்த வீட்டில் போய் இருக்க முடியல. பிகாஸ் ஆஃப் இஸ் ஆப்சன்ஸ். ரியலி எனக்கு Sims Hello Doctor மற்றும் Grand Royal Tours presents Behind Odds வழங்கும் அன்புள்ள அப்பா. Powered by Chennai Samartha Aviation, Nursing, Hotel Management, Manju Groups, Danish Ahmed College of Engineering, Tambaram, Chennai. நான் முகுந்தோட ஃபாதர், மேஜர் முகுந்த் அசோக் சக்ரா. ஐம் விஷிங் ஆல் ஃபாதர்ஸ் அண்ட் their families all happiness, good health and prosperity. ஆக்சுவலாக நேற்று ஒரு இது கேட்டேன் ரேடியோவில், எல்லா அப்பாவுக்கும் குழந்தைகள் தான் பிடிக்கும்னு. பட் எனக்கு என்னமோ அந்த மாதிரி தோணலை. எனக்கு அந்த 3 குழந்தைகளுமே என்கிட்ட அவ்வளோ ஆசையாக இருந்தது. ஆக்சுவலாக முகுந்து பார்த்தீங்கன்னாக்க அவ்வளோ ஆசையாக இருப்பான். ஒரு அப்பா, நானே எங்கள் அப்பாட்ட போகிறதுக்கு பயப்படுவேன், என்னமோ கோச்சிப்பாரோ அப்படின்னு. அவன் என்கிட்ட சந்தோஷமாக இருப்பான், ஆசையாக இருப்பான், எல்லாம் கேட்பான். 2014 ஒரு ஃப்ளாட் புக் பண்ணோன்னு போனான் வண்டலூரில். 3 bedroom ஃப்ளாட் வாங்க போனான். எதுக்குடா வேண்டாம் முகுந்து, எதுக்கு 48 லட்சம் why should you take loan? அது இல்லைப்பா, நான் வாங்கி ரெடியானதும் நீ வந்து யூ மஸ்ட் டேக் சார்ஜ் ஆஃப் த ஹவுஸ் டில் ஐ ரிட்டையர். நான் ரிட்டையர் ஆகி வந்தப்புறம் எனக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணு, அது வரைக்கும் நீங்கள் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால். 1982 என் ஒய்ஃபோட பீரியட்ஸு கொஞ்சம் இதுவாச்சு. ஷி வென்ட் டு டாக்டர் அண்ட் கன்சல்டட். டாக்டர் செட், இல்லை வீல் டூ ஜஸ்ட் அந்த யூட்ரஸ் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிட்டாங்க. தே மேட் எ மிஸ்டேக். இந்த யூட்ரஸ் இஸ் இன்வெர்ட் ஆகிருக்கு. அதனால் ஷீ க்யூரேட்டட் த யூட்ரஸ், நாட் உள்ளெல்லாம் க்ளீன் பண்ணல. ஸோ திஸ் மே அஃபெக்ட் த சைல்டு அப்படின்னாங்க. யூட்ரஸ் இஸ் க்ரோயிங். அப்போ தான் 1983 April 12 அன்றைக்கி பிறந்தபோது மெசேஜ் வருது, இந்த மாதிரி ஷீ ஹஸ் டெலிவர்ட் அ பாய். ரொம்ப ஹெல்த்தி பாய்னோடனே எனக்கு ரியலி ஐ க்ரைட். இட்ஸ் எ காட்ஸ் கிரேட் கிஃப்ட். ஈ பார்ன் இன்ஸ்பைட் ஆஃப் two attempts. Then I went to மாவூர் போய் பார்த்தேன் குழந்தைய. He was a healthy baby, நல்லா இருந்தான் குழந்தை. சரி, எனக்கு ஆனால் எப்படி என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பாவம் என் ஒய்ஃப் தான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா. பிகாஸ் ஆஃப் கொஞ்சம் கூட திங்க் பண்ணாமல் நான் ஐ ஷுட் ஹவ் டோல்டு நாட் டு டூ. அது கூட நான் பண்ண தெரியல எனக்கு. ஸோ முகுந்த் சீம்ஸ் டு பி வெரி ஹெல்த்தி பாய். ஆக்சுவலாக டூரிங் ஸ்கூல் டேஸ் பார்த்தீங்கன்னாக்கா முகுந்த் வந்து இந்த மாதிரி ஆர்மிக்கு போனோம் அப்படின்லாம் சொல்லுவான். எனக்கு ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட். ஒய் இஸ் டெல்லிங் லைக் தட். இந்த மாதிரி நான் யாருமே இந்த மாதிரி சொல்லவே இல்லையா அவன்கிட்ட, நான் பேசலை அப்படின்னு. இப்போ கூட இப்போ இந்த முகுந்த் இந்த சினிமானால் கொஞ்சம் என்னை எல்லோரும் பார்த்தேன், சார் நீங்கள் முகுந்தோட அப்பாவான்லாம் கேட்பாங்க. இப்போ நான் சொல்லுவேன், எதுவாக இருந்தால் இருக்கட்டும், உங்கள் குழந்தைகளை வந்து கோச்சிக்காதீங்க, திருத்தணுன்னா ஆசையாக சொல்லி திருத்துங்க. ஏன்னா இப்போ நான் வந்து குழந்தைகளை ஒன்றுமே சொல்ல மாட்டேன். எதோ தப்பு பண்ணால் கூப்பிட்டு இந்த மாதிரி தான்மா பண்ணோம், இப்போ இப்படிலாம் இருக்காத, கஷ்டப்படுவேன் அப்படின்னு. ஒரு நாளைக்கு என் குழந்தைகள் 3 பேரையும் பனிஷ் பண்ணுறதுக்கோசரம் நான் திருவான்மையூரில்
ஃப்ளாட் அவுட்டு கீழே போங்கடா அப்படின்னு ராத்திரி அனுப்பிச்சிட்டேன். கீழே போய் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா பயங்கர சத்தம். எல்லா ஃப்ளாட்லேருந்து பசங்க வந்து விளையாட ஆரம்பிச்சுடுது. கீழேருந்து அந்த ஃப்ளாட்லேருந்து ஓனர் வந்து திட்டுறார், என்ன சார் உங்கள் பசங்கள்லாம் விளையாட விட்டீங்கன்னு. நான் விளையாட விடலையே, நான் பனிஷ்மெண்ட் தானே பண்ணேன்னு. என்ன பனிஷ்மெண்ட் பண்ணீங்க? கீழே போன்ட்டேன் அப்படின்னு. அது பனிஷ்மெண்ட்டா சார்? அடிக்க வேண்டாமா? நான் அடிக்கலாம் மாட்டேன் குழந்தைகளை. அது மாதிரி அந்த குழந்தைகளுக்குலாம் ஒரு அப்பா மேலே அவ்வளோ ஆசை. சொன்னால் நம்ப மாட்டீங்க, என்னோடய 3 குழந்தைகள். நான் வந்து லோ மிடில் கிளாஸ் ஃபேமிலி இல்லையா. ஒரு வருஷத்துக்கு தீபாவளிக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுப்பேன், அப்புறம் பர்த்டேக்கு ஒரு ட்ரெஸ், இவ்வளோ தான் வாங்கி தர முடியும் என்னால். அவ்வளோ தான் பண்ணியிருக்கேன் நான். ஆனால் என் குழந்தைகள்லாம் பெரிய ஆளானோடனே when they started earning, they used to buy dress for me. எனக்குலாம் வேண்டாம்மா, எனக்குலாம் வேண்டாம்னா கேட்காதுகள். அவங்க வந்து ஆக்சுவலாக 2 பொண்களும் கல்யாணத்துக்கு உண்டான வேண்டிய நகைகள் எல்லாம் அவங்களே தான் பண்ணாங்க. போல் முகுந்து கல்யாணத்துக்கு இருக்கிற இந்த எக்ஸ்பென்சஸ்லாம் ஷேர்ட். இட்ஸ் காட்ஸ் கிரேஸ் ஃபார் மீ. நான் சொன்னது கூட இல்லை என் குழந்தைகள்கிட்ட, எனக்குலாம் கஷ்டம், பண கஷ்டம்லாம் சொன்னதில்லை. ஆனால் தே ஹெல்ப் மீ. ஐ ரியலி டோன்ட் நோ, நான் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். தட்ஸ் வாட் ஐ திங்க். ஆக்சுவலாக எனக்கு இப்போ கூட ஆச்சரியமாக இருக்குது. நான் முகுந்துக்கு 10 வயசு இருக்குச்சே வி ஸ்டார்டட் கோயிங் டு சபரிமலா பில்கிரிமேஜ். அப்போ வந்து இந்த காங்க்ரீட் ஸ்டெப்ஸ் கிடையாது, இந்த மண்ணு தான் இருக்கும். ஸோ மழை பெஞ்சுன்னா ஸ்லிப்பரியாக இருக்கும். எனக்கு அதெல்லாம் நான் யோசிக்கவே இல்லை. போர்ச்சி சொன்னோம், அப்பா நீ ஃபஸ்ட்டு மேலே ஏறி போர்ச்சே நீ போ, திருப்பி சரின்னு சொல்லுவேன். அப்புறம் திருப்பி வரச்சே நான் முன்னாடி வரேன், உனக்கு எதாவது வேணா என்னை பிடிச்சிக்கோன்னு. அப்படி தான் நினச்சிருந்தாடா. எனக்கே தோணல நம்ம குழந்தை சேஃபாக போகணுன்னு. அந்த 10 வயசு குழந்தைக்கு வந்து அப்பா வந்து ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்லாம் ஆச்சரியமாக இருந்தது. இது மாதிரி அதுபோல் நான் வண்டியில் வச்சுட்டு முகுந்தோட 2 வாட்டி ஸ்கிடாகி வந்திருக்கேன். திருவாண்டத்தில் வந்து நைட்டில் சில சமயம் வந்து லைட்லாம் எரியாது, ஸ்ட்ரீட் லைட்ஸ்லாம். அப்போ சரிக்கு விழுந்தபோது நான் எழுந்ததும், ஏன்னா நான் மை மென்டாலிட்டி இஸ் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில். உடனே ஆஹா வண்டிக்கு எதாவது ஆச்சா அப்படின்னு பார்ப்பேன். அவன் சொன்னான், அப்பா ஆர் யூ ஹர்ட்? குழந்தை கேட்குற கேள்வி, அப்பா நீ ஆர் யூ ஹர்ட்? எனக்கு ஆச்சரியம், என்னடா அது, இந்த மாதிரிலாம் இருக்கவே இல்லையே குழந்தைகளுக்குலாம் அப்படின்னு. காட்ஸ் கிஃப்ட் தான் எங்களுக்கு. ஸோ அண்ட் சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா லவ்ஸ் மீ. எல்லாம் அப்பாவோட வருவான், மோட்டர் சைக்கிளில் வருவான். திருவான்மியூர்லேருந்து எனக்கு அப்பா ஃப்ளைட்லாம் பார்க்கணும் எனக்கு ஏர்போர்ட்டில் அப்படின்வான். ஸோ 3 years old பாய் நான் மோட்டர் சைக்கிள் வச்சுட்டு ஃப்ரம் திருவான்மியூர் டு ஏர்போர்ட் போவேன் காமிக்கிறதுக்கு. ஃப்ளைட் போகிறதுக்குள்ளே தூங்கிடுவாங்க. அப்புறம் அவனை ஜாகிரதையாக உட்காந்து வச்சு ஃப்ளைட்லாம் காட்டுவேன். கிளாஸ் 10 வரைச்சு என்ன சொன்னால், முதல்ல சேனா இதில் ஸ்கூலில் சேர்த்துரு, ஐ வாண்ட் டு ஜாயின் ஆர்மின்னா. எதுக்குடா வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். அவன் சின்ன வயசில் அவன் யார் சொன்னாலும் கவலைப்பட மாட்டான். சொல்லுவான், அப்பா யூ ஷுட் ஹேவ் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரோடையும் ஃப்ரெண்டாக இருக்கணும். பட் அதுக்குன்னு வந்து யூ ஷுட் நாட் லெட் யுவர் செல்ஃப் டவுன் டு சாட்டிஸ்ஃபை சம்படி எல்ஸ் அப்படின்னு சொல்லுவான். ஸோ இதெல்லாம் ஆக்சுவலாக ஒரு என்ன பையனா எனக்கு அப்பாவான்னு தெரியல. என் குழந்தைகள் எல்லாமே ரியலி கிரேட் சப்போர்ட் ஃபார் மீ. அதுபோல் இப்போ ஆர்ஷியாவும் ரொம்ப ஆசையாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா நீ இந்த ஆடியோ லான்ச்லேயே என் கையை பிடிச்சின்னு தான் வரும் முகுந்தோட குழந்தை. சொல்லுவான், அதுக்கிட்ட தமிழில் தான்ப்பா பேசணும், நீ இங்கிலீஷ்லலாம் பேசக்கூடாது அப்படின்வான். அவன் இருக்கிற வரைக்கும் தமிழில் பேசினேன். அப்புறம் இப்போ தேர் இன் ஆஸ்திரேலியா நவ். மை டாட்டர் இன் லா இஸ் இன் ஆஸ்திரேலியா, சிட்னி. ரியலி ஆஸ் அ ஃபாதர் I don't think I did anything for my children excepting my love. I have been with them always. We respect that. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி இன்னொரு சைடு ஆஃப் விஷயம் பார்த்தீங்கன்னா, எப்போவுமே பசங்களுக்கு நிறைய ஆசைகள் இருக்கும். பட் ஏதாவது ஒரு ஆசையை அவர் உங்ககிட்ட சொல்லி ஒரு டைமில் இது வேண்டாம் அப்படின்ற ஏதாவது ஒரு டிசிஷன் நீங்கள் வேண்டான்னு சொல்லி ரிக்ரெட் பண்ணியிருக்கீங்களா இன்னைய வரைக்கும்? நான் பசங்க எந்த குழந்தைக்குமே நான் ரிக்ரெட் நோன்னே சொன்னதில்லைம்மா. இவன் சொன்னதை தான் நான் சொன்னேன், ஃப்ளாட்டு வேண்டாம்ப்பா, அந்த எதுக்கு 48 லட்சம், இல்லைப்பா வாங்குவேன், நீ தான் இருக்கணும் அந்த வீட்டில், நீ அங்கே தான் போயிருக்கணும் அப்படின்னு சொல்லுவான். சரின்னு சொல்லிட்டு நான் போய் இது பண்ணி அவன்கிட்ட போய் பவரா பட்டாணி வாங்கி எல்லாம் டாக்குமெண்ட்ஸ்லாம் இது பண்ணுறதுக்குள்ளே தான் he was smarted. அப்புறம் குழந்தை பேர்லேயே அவர் சொன்னார், ரூபி பில்டர்ஸ் குழந்தை பேர்லேயே நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு எதுக்கு ப்ராப்ளம் வேண்டாம் சார் அப்படின்னா. சரி, அப்புறம் குழந்தை பேரில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். அப்புறம் எனக்கு வந்து இந்த இன்சூரன்ஸ் கிடச்சிது. மொத்தம் 50 lakhs இன்சூரன்ஸில் 1/3 எனக்கு, 1/3 இந்துவுக்கு, 1/3 குழந்தைக்கு. ஸோ அந்த பணத்தை நான் அப்படியே வீட்டுக்கு கொடுத்துட்டேன். முகுந்த் பெய்ட் 9 lakhs. அப்புறம் நான் ஒரு 15 lakhs நான் கொடுத்தேன், மீதி இந்து கொடுத்துட்டான். ஸோ அப்படி வாங்கிட்டோம். அதை அவன் ஆசைப்பட்டதை செஞ்சிட்டோம். பட் ஆனால் என்னால் அந்த வீட்டில் போய் இருக்க முடியல பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஆப்சன்ஸ்.
அங்கே போயிருந்தா ஒரு சஃபகேஷன்லாம் வருது. அதை இந்து சொன்னால் அங்கே இருப்பா நீன்னு. இல்லைம்மா அங்கே இருக்க முடியாது, வேண்டாம் விற்றுருன்னு. இல்லை விற்க முடியாதுப்பா அப்படின்னா, சரி அப்போ வச்சுக்கோமா, என்னால் இருக்க முடியாதுன்ட்டு. இந்த மாதிரி என் பொண்களும் எல்லாம் கேட்டதெல்லாம் செஞ்சுருக்கேன். நான் யார் நோ சொன்னதே எனக்கு ஞாபகமே இல்லை. அவர் வந்து உங்களை பைக் ரைடு அந்த மாதிரிலாம் கூட்டிகிட்டு போயிருக்காரு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். நீங்கள் அந்த மாதிரி ஒரு லாங் ரைட் உங்கள் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு விஷயம்னா பசங்களோட எந்த விஷயம் சொல்லுவீங்க? நான் ஆக்சுவலாக முகுந்த் ட்ரிவாண்டத்தில் ஸ்கூலில் சேர்த்துக்கோசம் ஆலப்பிலேருந்து ஐ ட்ரோவ் ஹிம் டு ட்ரிவாண்டம் ஓட்டின்னு போயிருக்கேன். அவன் மார்னிங்கில் யோகா கிளாஸ் போகிறச்சே ஐ மேக் ஹிம் டிரைவ். நான் பின்னாடி உட்காந்துப்பேன். ஆனால் சொல்லுவேன், நீ எடுக்கக்கூடாது வண்டி, லைசன்ஸ் வாங்குறதுக்கும். ஆனால் சொன்னதை கேட்கும். என் பசங்கள்லாம் ஒன்றும் தெரியாமலாம் பண்ணாதுகள், ரொம்ப இதுவாக இருக்கும். இங்கே 2 பேருக்கு என்ன ஆசைன்னா, நாங்கள் எங்களை போல் ஸ்வீட்டு யாராலையும் சாப்பிட முடியாது. நாங்கள் ஸ்வீட் அவ்வளோ சாப்பிடுவோம். இந்துவே சொல்லுவா, இந்த ஆவினில் விற்பான் பால்கோவா 1/2 கிலோ வாங்கி வச்சா, ஃப்ரிட்ஜில் வச்சா கதவை அப்பா அவன் பிள்ளையை மாற்றி திறந்து காலியாக்கி வச்சுடுவாங்கன்னு. ஸோ ரியலி ஐ மிஸ் ஹிம். ஏப்ரல் 12 அவனுக்கு பர்த்டே 2014. அப்போ மெசேஜ் தான் அனுப்ப முடியும், வி கேனாட் கால் ஹிம். மெசேஜ் அனுப்பிச்ச உடனே என்ன சொன்னால், ஒரு 3-4 டேஸ்க்கு அப்புறம் ஃபோன் பண்ணால், அப்போ நான் I'll give a surprise, I'm going to take 10 days leave and come. அம்மாட்டையும் இந்துகிட்ட சொல்லாத அப்படின்னு சொல்லி வச்சுட்டான். பார்த்தா அந்த சர்ப்ரைஸ் வந்து மார்டர்டம் தான் எங்களுக்கு வந்து சர்ப்ரைஸாக இருந்தது. 25th அன்றைக்கி வாஸ் மார்டர்ட். பட் என்ன சொன்னான்னா, இந்துகிட்டையும் சொன்னால், என் மனைவிட்டையும் சொன்னால், எங்கிட்டையும் சொல்லிட்டான் அழக்கூடாது யாருமே அப்படின்னு. இந்துவும் கீதாவும் அழுதவே இல்லை, பப்ளிக்கில் அழவே மாட்டாங்க, அழுததே கிடையாது. நானாக சில சமயம் எமோஷனல் ஆகிடுவேன். அவங்க 2 பேரும் கண்ட்ரோல் பண்ணி வச்சுப்பாங்க. இந்து ஆக்சுவலாக அந்த அசோக் சக்ரா அவார்டு வாங்கிட்டு வரச்சே தான் நான் பார்த்தேன் ஃப்ளைட்டில் ஷீ கிரைட். இல்லைன்னா அவன் சொல்லிட்டார் அவரே, நான் பண்ண மாட்டேன்னு. ஈவன் இந்துகிட்ட சொன்னேன், நீ கல்யாணம் பண்ணிக்கம்மா, நீ 31 வயசு தானேன்னு. இல்லைப்பா ஐ கேன் நாட் do you think I'll marry, I will not do it அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கல. அவன் அதான் சொன்ன சர்ப்ரைஸ் கடைசியில் எங்களுக்கு வந்து ஒரு ஷாக்காக போச்சு. வரேன்னு சொன்னது he couldn't come, அவ்வளோ. ஆனால் எந்த ஒரு மொமெண்ட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்கீங்களா? ஏதாவது ஒரு மொமெண்ட்டில் நீங்கள் ஸ்ட்ரிக்டாக பசங்க கிட்ட? இல்லைம்மா, அதான் நான் சொல்லுவேன்ம்மா, நான் யார் திட்டவே மாட்டேன் குழந்தைகளை, தான் சொல்கிறேன்னே. ஆக்சுவலாக ஒரு முகுந்து மார்டன் ஆன அப்புறம் அவன் காலேஜ்லேருந்து கேர்ள்ஸ்லாம் வந்தாங்க. அங்கிள் உங்கள் சன் என்ன லவ் மேரேஜாமே அப்படின்னா. ஆமாம்மா அப்படின்னு. எங்கள் கூடலாம் பேசவே மாட்டான் அங்கிள், ஆனால் ஒரே ஒரு பொண்ணு விழுந்து அடிபட்டு போது அவளை தூக்கிட்டு போனான் ஹாஸ்பிட்டலுக்கு, ஆனால் எங்கள் கூடலாம் பேச மாட்டான், அவன் லவ் மேரேஜ்னு சொன்னால் என்னால் நம்ப முடியல அப்படின்னாங்க. ஸோ இதெல்லாம் தெரியல, இதெல்லாம் காட்ஸ் கிரியேஷன் என்னவா தான் இருக்கும். முகுந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்லேருந்தே நிறைய போராட்டம். அவர் கருவில் இருக்கும் பொழுதும் சரி, வளர்ந்த பிறகும் சரி, அவர் ஆர்மியில் சேரும் பொழுதும் சரி, இன்றைக்கி அவர் நம்ம கூட இல்லைனாலும் எல்லாரோட மனசில் ஒரு இடத்த வந்து போராடி பிடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஆல்வேஸ் பீன் த ரியல் ஃபைட்டர். ஒரு அப்பாவாக அவர் ஃபேஸ் பண்ண இத்தனை போராட்டங்களை நீங்கள் என்ன அழகாக டிஃபைன் பண்ணுவீங்கப்பா? இல்லைம்மா, அதுதான் என் பையனை புரிஞ்சிக்கலையேன்னு தான் நான் ஐ ஃபீல். குழந்தை ஜாலியாக விளையாடுறான், ஃப்ரெண்டாக இருக்கான் அப்படின்னு நினச்சேன்னு தவிர, இவனுக்கு இதெல்லாம் யாருமே அவனை வந்து ஆர்மியில் சேருன்னு சொல்ல, ஆனால் ஆர்மி தான் போகணுன்னு சொல்லுவான். ஹீமேன் டால் வச்சுட்டு ஃபைட் பண்ணுவான், இதை வச்சுருப்பான், அந்த டென்னிஸ் பேட்டை வச்சுன்னு அதை திருப்பி வச்சுட்டு ரைஃபிள்னு சொல்லுவான். ஸோ இந்த மாதிரிலாம் அவனோட நிறைய ஆசைகள்லாம் நிறைவேற்றிருக்கான். பட்டு ரியலி எனக்கு ஐடியா புரிஞ்சிக்கவே இல்லையே அப்படின்னு தான் நினைக்கிறேன். இப்போவும் அதான் சொல்லுவான், நீ ஃப்ரெண்டாக இருப்பா, எல்லோரோடையும் ஃப்ரெண்டாக இருக்கணும், பட் யூ ஷுட் ஹேவ் செல்ஃப் ரெஸ்பெக்ட். அது அஃப்கோர்ஸ் இப்போது நான் வந்து சில பேர் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணோன்னு பேசுவேன். நான் அதெல்லாம் வந்து பண்ணக்கூடாதுப்பா, நீ ஒன்றை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னுவான். he was my என்ன சொல்கிறது, என் ஃப்ரெண்ட் ஃபிலாசபர் அண்ட் கைட் தான்மா. மை சன் வாஸ் மை ரியலி மை ஃப்ரெண்ட் ஃபிலாசபர் அண்ட் கைட். வாவ், பியூட்டிஃபுல்லி டிஃபைன். அண்ட் நீங்கள் அழகாக சொன்ன மாதிரி, நான் என் பையனை வந்து புரிஞ்சிக்கலையே அப்படின்னு சொன்னீங்க. இப்போது உங்கள் பையன் உங்கள் கண்ணு முன்னாடி உங்கள் கூட இங்கே இருந்தார்னா ஒரு அப்பாவாக என்ன சொல்லுவீங்க? நிச்சயமாம்மா, எனக்கு எப்படி நான் வந்து எனக்கு வயசே குறைஞ்சி போயிடும். இப்போ நான் எனக்கு ஏஜ் கேட்டாலே ஐம் 75 years யங்குன்னு தான் சொல்லுவேன். இப்படி தான் என்னோட செகண்ட் லெஃப்டினன்ட் சொல்லி கொடுத்தாரு காலேஜில், ஓல்டுன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு. இப்போ அது வந்து நான் அதை நிச்சயமாக சொல்லியே காட்டுவேன். ஏன்னா முகுந்தன் கூட இருக்கான்னு நினச்சிட்டாலே ரொம்ப பெரிய சந்தோஷம்தான் அது. ஐ மிஸ் ஹிம்
வெரி மச். தேங்க்யூ ஸோ மச். ஐ திங்க் எங்கள் எல்லாரும் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக சொல்லணும், நீங்கள் சொல்கிறீங்க இந்த மூமெண்ட் யூ மிஸ்ஸிங் ஹிம் ஸோ மச். பட் டெஃபினெட்லி ஒரு ப்ரவுட் ஃபாதராக இன்றைக்கி ஃபாதர்ஸ் டேயில் இந்த ஒரு கான்வர்சேஷன் உங்கள் கூட இருந்தது வந்து ஐ திங்க் லைஃப்பில் நாங்கள் யாருமே மறக்க முடியாது. அண்ட் எஸ், யூ ஆர் வெரி யங் பை யோர் ஹார்ட் ஆல்சோ. ஸோ ஆல்வேஸ் அதை கண்டினியூ பண்ணுங்கள் அண்ட் கீப் continuing and keep inspiring us in lot of ways அப்படின்னு தான் சொல்லணும். So thank you Pa, once again Father's Day wishes, a big salute to you. Thank you so much. God bless you all. எல்லாம் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், நல்லா இருக்கணும். Thank you Pa, thank you. Behind Woods வழங்கும் அன்புள்ள அப்பா டைட்டில் ஸ்பான்சர் சிம்ஸ் அலோ டாக்டர், டிஸ்கவர் த ட்ரூ ஜாய் ஆஃப் குட் ஹெல்த் மற்றும் கிராண்ட் ராயல் டூர்ஸ். உங்கள் ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. பவர்ட் பை சென்னை சம்ருதா ஏவியேஷன் நர்சிங் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஈஸியாக படிக்கலாம் சேலரியோட. மஞ்சு குரூப், ஐ ஸ்பாட் இன்டெலிஜென்ட் பிளாட்ஸ் ஆஃப் கோவை சவுத், ஐடி காரிடர் ஸ்டார்டிங் ஃப்ரம் 9.9 lakhs. டேனிஷ் அஹ்மத் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தாம்பரம், சென்னை, a school of intellectual powerhouse. Sims Hello Doctor and Grand Royal Tours presents Behind Woods வழங்கும் அன்புள்ள அப்பா. Powered by Chennai Samartha Aviation Nursing Hotel Management, Manju Groups, Danish Ahmed College of Engineering, Tambaram, Chennai.